வணக்கம் நண்பர்களே. அதாவது இன்னைக்கு கோட் மூவி ரிலீஸ் ஆச்சு. நான் பெரிய மன உளைச்சல்ல இருக்கேன். எனக்கு என்ன அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, என்னடா அது ஒரு ஒரு பார்க்குற ஆடியன்ஸுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது தேவையில்லையா உங்களுக்கு? எனக்கு அப்படியே படம் பார்த்து முடிக்கும்போது ஒரு மாதிரி தலைலாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. இது படத்தோட ரிவ்யூ கிடையாது. நான் இப்போ பேசுறது படத்தை பற்றி கிடையாது. எஸ், ஐம் அ டை ஹார்ட் தளபதி ஃபேன். ஆப்வியஸாக இப்போ நான் படத்தை பற்றி படத்தோட ரிவ்யூலாம் நான் இந்த வீடியோவில் பேசவே போகிறதில்ல. ஏன்னா நான் ரிவ்யூ பண்ணுற மாதிரிலாம் படத்தை பார்க்கல. நான் ஒரு தளபதி ஃபேன் அப்படிங்கிறதுனால நான் ஒரு அணிலாக தான் போய் படத்தை பார்த்தேன். ரிவ்யூ பண்ணுற மாதிரி பார்த்துருந்தேன்னா ரிவ்யூக்கு ஏற்ற மாதிரி நான் ரிவ்யூ போடுவேன். பட் நான் ஒரு ஃபுல் பவர் பேக்டு செலிப்ரேஷன் மோடில் போனேன். அதே மாதிரி படம் பவர் பேக்டு செலிப்ரேஷனாக இருந்துச்சு. தியேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு வர்த்தான படம் தான், போய் பாருங்கள். மைக் ஒர்க் ஆகுதா? அடிக்கடி மைக் கட் ஆகிடுது. ஸோ எஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கோட் படத்துக்காக தியேட்டர்கள் சோஷியல் மீடியாவில் இதிலலாம் சுற்றி நடக்கிற ஒரு கோட்டுன்னு இல்லை, ஏதாவது ஒரு பெரிய படம் வந்தாலும் இந்த மாதிரி தான் நடக்குது. ஸோ எனக்கு இன்னைக்கு தியேட்டரில் ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு. எத்தனை பேருக்கு அந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் ஒரு தேட்டருக்கு படம் பார்க்க போயிருந்தேன். இங்கே கடலூரில் கமலம் தேட்டர்னு ஒரு தேட்டரில் படம் பார்க்க போயிருந்தேன். படம்லாம் நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். படம் முடிஞ்சது, நான் கிளைமேக்ஸ்லாம் முடிஞ்சது பார்த்துட்டு நான் படம் அவ்வளோதான் வெளியே வந்துட்டேன். தேட்டர் ஆஃப் ஆகிடுச்சு. ஆஃப் ஆகி நான் படம் பார்க்கும்போது தேட்டர் ஆஃப் ஆகி ஒரு 3 மினிட்ஸ் அங்கே உட்காந்துருப்பேன். நான் திடீர்னு போஸ்ட் கிரெடிட் சீன், மிட் கிரெடிட் சீன் ஏதாவது வருதா அப்படின்னு பார்க்க தான் உட்காந்துருப்பேன். ஸோ இதில் எதுவுமே இல்லை, நான் எழுந்து வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு என் கூட வண்டியில் வந்துட்டு இருந்தான். அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தேட்டரில் போய் படம் பார்த்துருக்காங்க சென்னையில். அவங்களுக்கு அந்த கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 10 to 15 மினிட்ஸ் ப்ளூப்பர்ஸு, அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு சில சீன்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க படத்தில். அந்த சீன்லாம் எங்களுக்கு வரவே இல்லை. அவங்க சொல்கிற சீன்ஸ்லாம் இதெல்லாம் நமக்கு தேட்டரில் போட்டே காட்டலையே, இந்த மாதிரி சீன்ஸ்லாம் தேட்டரில் வரவே இல்லையே, இது எப்படி நம்ம மிஸ் பண்ணிட்டோமா இல்லை வரலையா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் எங்களுக்கு ஒரு விஷயமே தெரிஞ்சுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு படம் ஷோ டைமிங் 3:30 PM. எங்களுக்கு படம் போட்டது 4:15 PM. ஸோ 4:15 படம் போட்டாங்க. 5:15, 6:15, 7:15லேருந்து ஒரு 7:45, 7:40 போல் படத்தை முடிச்சுட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு படத்தை ஃபுல்லாக போட்டிருந்தா ஒரு 7:50, 7:55 வரைக்கும் அந்த படம் போயிருக்கும். அவ்வளோ போல் எங்களுக்கு நாங்கள் ஏஞ்சி வந்ததுக்கப்புறம் தான் ஸ்கேம் செய்யப்பட்டோங்கிறதே எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ இது வந்து தேட்டர்லேருந்து வேணும்னே பண்ணல. பட் இருந்தாலும் தேட்டர் சைடில் தான் ஃபுல் மிஸ்டேக்குமே இருக்குது. என்னென்னா அடுத்த ஷோக்கான டைமிங் இருக்குது. ஐ திங்க் 6:30 7 o'clock அடுத்த ஷோ இருக்குது. அந்த ஷோவை லேட் பண்ணிட்டாங்க அவங்க. எங்களுக்கு முடிஞ்ச ஷோ, ஏன்னா எங்கள் ஷோவே லேட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த ஷோவுமே லேட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அந்த படத்தை அந்த 15லேருந்து 15 நிமிஷத்தை கட் பண்ணியுமே இவங்க லேட் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது தேட்டர் சைட்லாம் ஃபுல் தப்புமே இருக்குது. இவங்க ஃபஸ்ட்டு ஷோவை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்த போகிற எல்லா ஷோவுமே லைனாக பர்ஃபெக்டாக போயிருக்கும். இதுலேருந்து தேட்டர் சைடில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஷோ வந்து ரசிகர் மன்ற ஷோ, கரெக்டாக ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. 190 ரூபா நீங்கள் தானே வாங்கினீங்க டிக்கெட்டுக்கு. இதில் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணால் சம்திங் எக்ஸ்ட்ரா டேக்ஸ். ஆனால் 190 ரூபா தேட்டருக்கு தானே டிக்கெட் வருது. அதுக்கு நீங்கள் ஆடியன்ஸுக்கு உண்மையாக இருக்கணுமா இல்லையா, கரெக்டாக எல்லா ஷோவும் போட்டு முடிக்கணுமா இல்லையா? ஏன் உங்களால் பண்ண முடியல? ஏன்னா அவ்வளோ அசால்ட்டாக விட்டுட்டீங்க. சரி, என்ன பண்ணிவிடுவாங்க இவங்க, பார்த்துட்டு போக போகிறானுங்க அப்படின்ட்டு. ஸோ ஆப்வியஸாக நான் வேறு தேட்டரில் போய் அந்த படத்தை திருப்பி நான் அந்த லாஸ்ட் 10லேருந்து 15 நிமிஷத்துக்காக நான் திருப்பி காசு செலவு பண்ணி நான் போய் அந்த படத்தை இப்போ திருப்பி பார்க்கணும். ஆனால் எனக்கு ஏன்னு புரியல. எனக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு ரேண்ட் வீடியோவாக தான் இருக்க போகுது. புலம்பல் வீடியோ, கோட்டை பற்றி புலம்புற வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ எஸ், ஸ்பாய்லர்லாம் இந்த வீடியோவில் இருக்கவே போகிறதில்ல. அதே மாதிரி இந்த சோஷியல் மீடியாவில் என்னடா பண்ணுறீங்க நீங்கள்? ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுக்கிறாங்க. அந்த படத்தை அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு ஷோ, அதாவது நான் ஃபஸ்ட்டு டே சொல்லலை, ஃபஸ்ட்டு ஷோ, இந்த மார்னிங் ஷோ, ஃபஸ்ட்டு ஷோனா இந்த ரசிகர் மன்றத்துக்கு ஓட்டுற 4 AM ஷோவோ 7 AM ஷோவோ நான் சொல்லலை. அந்த 10 மணி ஷோ இருக்குது தெரியுமா? அந்த 10 மணி ஷோ முடிகிற வரைக்குமாவது எந்த போஸ்ட்டு எந்த வீடியோவுமே போடாமல் இருங்களேன். ஏன் அதுக்குள்ளே போட்டு இப்படி ஸ்பாயில் பண்ணுறீங்க? எனக்கு புரியல. ஏன்னா மோஸ்ட்டாக அந்த அது எப்படி சொல்கிறது, ஒரு உற்சாகத்தில் எல்லாருமே போட்டுருவாங்க. அந்த மாதிரி என்ட்ரி, மாஸ், கிளைமேக்ஸ் அப்படின்ட்டு என்ட்ரி போடுறீங்க, பாட்டு போடுறீங்க. இதெல்லாம் கூட நிறைய பேருக்கு பிரச்சனையாக படாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, முக்கியமான சீனு, அந்த சீனில் இந்த படத்தில் இவங்க கேமியா இருக்குன்ட்டே நிறைய பேருக்கு தெரியாது. ஒருத்தவங்க கேமியா இருக்குன்னா அந்த கேமியா இருக்கான்னு தேடுவாங்க. பட் ஒரு சில பேரோட கேமியாவே நமக்கு தெரியாத போது அவங்கள கரெக்ட்
கரெக்டாக அவங்க வரும்போது வீடியோ எடுத்து வச்சிடுறாங்க. அதை தூக்கிட்டு போய் ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மாட்டுன்னு போட்டு தள்ளுறீங்க. படம் பார்க்க போகிறவங்க ஏன் இப்படி ஸ்பாயில் பண்ணுறீங்க? படம் பார்க்குறீங்களா, அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி போடுறதும் தப்பு தான், பட் அதை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. பட் ஒரு சாங்கை நம்ம போடுறோம், அதுலேருந்து ஒரு சாங்லேருந்து ஒரு 5 செகண்டு என்ட்ரி, அதாவது ட்விஸ்டான என்ட்ரி இல்லை, ஏதோ ஒரு ஸ்பாயிலுமே இல்லாத என்ட்ரி இல்லைனா கூட நம்ம அந்த என்ட்ரியை போகிறோம்னா கூட அது பெரிய விஷயம் கிடையாது. பட் இந்த படத்தில் எக்கச்சக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும்போது எப்படி உங்களுக்கு தெரியுது? எனக்கு தெரியல, எப்படி உங்களுக்கு தெரியுது இது இந்த இடத்துல ட்விஸ்ட் வரும்? கரெக்டாக ஃபோன் எடுத்து வச்சிடுறீங்களா, இல்லைனா ஒரு ட்ரைபாடில் ஃபோனை நட்டு நேராக தியேட்டர் முன்னாடி வச்சு நீங்கள் மாட்டும் மொத்த படத்தை எடுத்து முடிச்சிடுறீங்களான்னு தெரியல. ஆனால் நான் பார்க்கும்போது 10 மணிக்கு ஷோனா 10:30 போட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த படத்தை முடிக்க விடுங்களேன். படத்தை முடிச்சதுக்கு அப்புறமாவது நீங்க ஸ்பாயில் பண்றதுக்கு பத்தி கூட பிரச்சனை கிடையாது. படம் ஓடிட்டு இருக்கும் போதே ஃபர்ஸ்ட் ஆஃப் வேற லெவல், செகண்ட் ஆஃப் வெயிட்டிங் டாட், ஐ திங்க் ஹி வில் கம் இன் செகண்ட் ஆஃப், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹி ஆல்ரெடி கேம். என்னடா பண்றீங்க? இவ்வளோ ஸ்பாயிலர் எதுக்கு? தியேட்டரில் போய் படம் பார்க்குற நாங்களாம் என்ன லூஸா? நீங்கள் ஸ்பாயில் பண்ணுறீங்க, பண்ணாதீங்க, அது ரெண்டாவது பட்சம். அந்த ஃபஸ்ட்டு ஷோ முடிகிற அளவுக்காவது வெயிட் பண்ணுங்களேன். எனக்கு புரியல. அந்த ஒரு 10 மணி ஷோ முடியட்டுமே, முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்பாயில் பண்ணுறோன்னா பிரச்சனை கிடையாது. அதுக்கு முன்னாடியே போட்டிடுறோம். ஸ்பாயிலர்ஸ் இந்த சென்ஸ் சின்ன சின்ன சீனை ஸ்பாயில் பண்ணுறதால ஒரு பிரச்சனையாக போகிறது கிடையாது. இம்பார்ட்டன்ட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், இம்பார்ட்டன்ட் கேமியோஸு, படமே அங்கே தான் திருப்பு முனையில் திரும்பும். அதை தூக்கி நீங்கள் ஸ்டேட்டஸ்லையும் ஸ்டோரிலையும் வச்சிங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, நான் இந்த மாதிரி படம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நான் மோஸ்ட்டாக படம் பார்க்க போகிற வரைக்கும் சோஷியல் மீடியா யூஸ் பண்ண மாட்டேன், வாட்ஸ்அப் யூஸ் பண்ண மாட்டேன், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், எந்த சோஷியல் மீடியா பார்க்கும்போது நான் போக மாட்டேன். ஏன்னா நான் என்னையுமே அறியாமல் நான் பார்த்துருவேன். காலைல எழுந்திரிச்சு வேறு ஏதோ விஷயம், அதாவது கண்டென்ட் சர்ச் பண்ணும், வேறு கண்டென்ட் நீங்கள் வர வேண்டியது. அதுக்காக நான் சோஷியல் மீடியாவை எடுத்து நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு என்ட்ரன்ஸ் நான் பார்த்துட்டேன். அதுலேயே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆப்வியஸாக எனக்கு ஹைப் குறையில தான். ஸோ நிறைய பேர் நிறைய விஷயம் சொன்னாலும் எனக்கு ஏன் தெரியல, ஒரு மாதிரி இருக்குது. பட் இதெல்லாம் கூட விடுங்களேன், எனக்கு இந்த தியேட்டர் பண்ணுற அட்டுழியம் தான் சுத்தமாக பிடிக்கல. தியேட்டர் ஜனங்களே, அதாவது தியேட்டர் ஓனர்ஸ்லாம் நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு படம்னா எண்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் கிரெடிட்ஸ் முடியுது தெரியுமா, அந்த கிரெடிட்ஸ் எண்டு வரைக்கும் அந்த படம் ஓடணும். அதுக்கு தான் நீங்கள் காசு வாங்குறீங்க, சரியா? அந்த கிரெடிட்ஸ் எண்டு முடித்து அந்த படத்துக்குன்னு ஒரு ஸ்க்ரீன் பிளாக் ஸ்க்ரீன் அது வரைக்கும் ஓடினாதான் அது ஒரு ஃபுல்ஃபில்லான படம். நீங்கள் எய்தர் அந்த கிரெடிட்ஸில் லாஸ்ட் பாயிண்ட்டை மிஸ் பண்ணால் கூட நீங்கள் வாங்கின காசுக்கு நீங்கள் உண்மையாக இல்லைன்னு தான் அர்த்தம். ஃபஸ்ட்டு படத்தை ஃபுல்லாக ஓட விடுங்க. 10லேருந்து 15 நிமிஷம் கட்டானால எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு போகிற வழியில். எனக்கு வண்டி ஓட்டும் போது அதே டைம் என்னடா ஐயோ அந்த சீன் போயிடுச்சா, அந்த சீன் போயிடுச்சா, அந்த சீன் போயிடுச்சா, அந்த சீன் போயிடுச்சா அப்படின்ட்டு அது ஒரு வேற லெவல் ட்விஸ்டான டேர்ம் போல இருக்குது, அதாவது ட்விஸ்டான சீன் போல இருக்குது. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தான் தெரியும் இந்த மாதிரி சீன் இருந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ எனக்கு சுத்தமாக புரியல. நான் ஏன் அப்படி அடிக்கடி பண்ணுறேன்னு பார்க்காதீங்க. மைக்கு மேலே கனெக்டாக இருக்கான்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு தியேட்டரில் ஒரு அக்ரிமெண்ட் எழுதி வாங்குங்க, இந்த மாதிரி படம் போட்டிங்கன்னா ஃபுல் படமும் போட்டு ஓட விடுவோம் அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. நிறைய தேட்டர்ஸில் அப்படி நடக்குது. அதாவது நிறைய தேட்டர்ஸ்னு சொல்ல, மோஸ்ட் ஆஃப் த தேட்டர்ஸில் இந்த மாதிரி பண்ண மாட்டுறாங்க. அதாவது ஃபுல் படம் ஓட விட்டுறாங்க. அட்லீஸ்ட் அவங்க படம் முடிச்சோன்னே கிரெடிட்ஸாவது கிரெடிட்ஸில் தான் கை வைக்கிறாங்க. போயிட்டு கிரெடிட்ஸ் ஓடும்போது தான் போய் கை வச்சு அந்த கிரெடிட்ஸை கட் பண்ணுறாங்க. அதுவே ஃபஸ்ட்டு தப்பு. கிரெடிட்ஸை பார்க்கறதுக்கு நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. நான்லாம் கிரெடிட்ஸ் ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் தியேட்டரை விட்டே வெளியே வருவேன். யார் என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு அதுக்கு, ஏன்னா அவங்க வேலை மேகிட்டு ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்காக நான் உட்காந்து யார் என்னென்ன பண்ணுறாங்கன்னு நான் படிப்பேன். ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் தியேட்டரில் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்காக ஓட்டுங்கன்னு நான் சொல்லலை, வாங்கின காசுக்காக மொத்த படத்தையும் ஓட்டுங்க. 190 ரூபா ஒரு டிக்கெட்டுக்கு வாங்குறீங்கல்ல, அவ்வளோ காசு வாங்கி குவிச்சு வைக்கிறீங்கல்ல, ஓட்டுங்களா மொத்த படத்தை. எங்கே ஏன் 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் கட் பண்ணுறீங்க? எனக்கு சுத்தமாக இதை ஏற்றுக்கவே முடியல. நாட் அக்செப்டபிள். நீங்கள் நிறைய தேட்டரில் படம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு யாருக்கா இந்த மாதிரி இந்த கோட் படம் இல்லை, வேற எந்தெந்த படத்தில் அட்லீஸ்ட் அதுவே சரி, கோட்டே எடுத்துக்கோங்களேன். கோட் படத்தில் எத்தனை பேருக்கு லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீனை கட் பண்ணாங்க? அதாவது வெங்கட் பிரபு ஹீரோ அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. இதுதான் கிளைமேக்ஸ் நினச்சி நாங்கள் தேட்டர்லேருந்து எழுந்துச்சு வெளியே வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு சில வெங்கட் பிரபு போட்டு இன்னொரு லைன் வந்து இன்னொருத்தவங்களை காட்டுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ம்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ளூப்பர்ஸ்லாம் போடுறாங்க. அது ஒரு 3 to 5 minutes ப்ளூப்பர்ஸ்லாம் போகுது. ஸோ இது எல்லாத்தையுமே நாங்கள் மிஸ் பண்ணி உக்காந்துருக்கோம் இந்த இடத்துல. எனக்கு ஒரே மன உளைச்சலாக இருக்குது. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு. ஸோ நான் எப்பவும் வேறு தேட்டரில் படம் பார்ப்பேன். வேறு தேட்டரில் எங்கேயுமே டிக்கெட் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக நான் அந்த தேட்டரில் போய் படம் பார்த்தேன். நான் அங்கே போய் படம் பார்த்ததுக்கு எனக்கு வந்த ஒரு பெரிய பரிசு இதுதான். கால்வாசி படத்தையே காண வேண்டாம். 10லேருந்து 15 நிமிஷம் என்னடா பண்ணி வச்சிருக்கிறீங்க? ஐயோ
என் புலம்பல நீங்கள் கேட்கணும் முடியடா சாமி. எஸ் கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ சிம்பிளாக ஒரு ரேண்ட் வீடியோ தான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் புலம்பிட்டேன். இதுக்கு மேலே என்னால் புலம்ப முடியாது. இந்த வீடியோ நான் நைட்டு கிட்டத்தட்ட 11 மணிக்கு எடுத்துகிட்டு இருக்கிறேன். அதாவது கோட் ரிலீஸ் ஆன அன்னைக்கு September 5th. இது நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒன்று இன்றைக்கே நீங்கள் பார்த்துருவீங்க. அப்படி இல்லைனா September 6 இந்த வீடியோ நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணி ஆவேன். எனக்கு ஒரு வழியே கிடையாது. நான் உட்காந்து வீடியோ எடுத்து புலம்ப விட்டுட்டீங்களடா என்னடே, எனக்கு மனசே கேட்கல கைஸ். உங்களோட தாட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை பற்றி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ சிம்பிள், அதாவது ஃபஸ்ட்டு ஷோ ஸ்டார்ட் பண்ணுறீங்கல்ல, ஃபஸ்ட்டு ஷோவை டைமிங்க்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து ஓடுற ஷோ நீங்கள் ஃபுல்லாகவே அந்த படத்தை ஓட்ட முடியும். ஸோ ஆப்வியஸாக நிறைய பேர் இந்த தேட்டருக்காரங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை அது ரசிகர் பண்ணுற ஷோ, இந்த மாதிரி எங்களுக்கு டிலே ஆகுது, இந்த மாதிரி கூட்டம் வந்தது தேட்டரில் அப்படின்லாம். அதுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன செகண்ட் ஷோக்கு அமௌண்ட்டையா குறைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு ஷோ 190 அதாவது நீங்கள் ரசிகர் பண்ணுற ஷோ கூட விட்டுருங்களா, ஃபஸ்ட்டு ஷோ 190 வாங்குறீங்க, செகண்ட் ஷோவில் பாதி அதாவது 15 மினிட்ஸ் படத்தை எடுத்துடுறீங்கன்னு காசை குறைக்கிறீங்களா என்ன? 190 பதிலாக 150 வாங்கிக்கிறீங்களா என்ன? இல்லை மொத்த அமௌண்ட்டி கை நீட்டி வாங்குறீங்கல்ல, அதே மாதிரி மொத்த படத்தையும் போட்டு தான் ஆகணும். ஸோ அடுத்த தடவை இந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஷோ எடுத்துக்கொண்டும் லேட் பண்ணாதீங்க. லேட் பண்ணாலுமே அடுத்தடுத்த ஷோ லேட் பண்ணிட்டு போங்களாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஷோ லேட் பண்ணதால செகண்ட் ஷோவில் பாதியை கட் பண்ணுறீங்க, கொஞ்சம் சீனை கட் பண்ணுறீங்க, அடுத்து வரல கொஞ்சம் சீனை கட் பண்ணுறீங்க, நைட் ஷோ ஃபுல்லாக ஓட்டிடுவீங்க. எப்படி பார்த்தாலும், ஏன்னா நைட் ஷோலே நிறைய கட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மோஸ்ட்டாக நைட் ஷோ ஃபுல்லாக ஓட்டுறாங்க. ஏன்னா நைட் ஷோக்கு அப்புறம் பெருசாக ஷோ கிடையாது. ஸோ அதனால் நைட் ஷோ ஃபுல்லாக ஓட்டிடுவீங்க. ஸோ ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஷோ டைமிங்கை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஷோவுமே கரெக்டாக ஓடலை. எனக்கு 3:30 மணிக்கு சொன்னீங்க, ஸ்டார்ட் பண்ணது 4:15 4:15 ஸ்டார்ட் பண்ணீங்க. மதியான ஷோ, அதாவது ஈவினிங் ஷோ 6:30 7 மணியோ 7:40 நீங்கள் எங்களை தான் 7:30 7:40 தான் வெளியே விட்டீங்க. அப்போ 8 மணி தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருப்பீங்க. 9 10 11 அதுலேயுமே பாதியை கட் பண்ணிவிட்டு 12 மணிக்கு நைட் ஷோ போட்டு 1 2 3 3:30 வரைக்கும் ஓட்டுவீங்க போல இருக்கு. என்னடா தெரில, விடுங்கடா சாமி. இதுதான் என் ரேண்ட் இந்த வீடியோவுக்கு. பட் படத்தை பற்றி சொல்லணும் அப்படிங்கிற பட்சத்தில் எஸ், இன்னும் ஒரு படம் தான் இருக்குது தளபதிக்கு. ஸோ இது ஒரு லாஸ்ட் படத்துக்கு முன்னாடி படம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய சீன்ஸ் படத்தில் இருந்துச்சு தான். நிறைய நெகட்டிவ்ஸ் இருந்தாலுமே பட் நான் போனது ஒரு ஃபுல் பவர் பேக்டு செலிப்ரேஷன் மோடில் போனேன். நான் உட்காந்து ரிவ்யூ பண்ணணுங்கிறதுக்காக நான் உட்காந்து படத்தை பார்க்கல. நான் எப்போவுமே நான் ஒரு அணில் அப்படிங்கிறதுக்காக நான் விஜய் படத்தை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஃபுல்லாக செலிப்ரேஷன் மோடில் தான் பார்ப்பேன். ரிவ்யூஸ்லாம் நான் செக் பண்ண, அதாவது இப்படிலாம் இதெல்லாம் பண்ணலாமல் பார்க்க மாட்டேன். ரெண்டாவது பார்க்கும்போது அந்த மாதிரிலாம் பார்ப்பேன். பட் நான் ஃபுல்லாக பவர் பேக்டு செலிப்ரேஷன் மோடில் போனதுனால என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ஃபுல்லி பவர் பேக்டு செலிப்ரேஷனான படமாக இந்த படம் கண்டிப்பாக அமையும் உங்களுக்கு. எஸ், விஜய் ரசிகர்களுக்கெல்லாம், தளபதி ரசிகர்களுக்கெல்லாம் இந்த படம் ஒரு நல்ல ட்ரீட்டாக அமையும்னு நான் நம்புகிறேன். அமையும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நேரம் வந்துச்சு இந்த வீடியோ. நான் கட் பண்ணி இதையே நான் சுருக்கி தான் போடுவேன். வீடியோவே கிட்டத்தட்ட 28 நிமிஷம் வந்திருக்கு. இந்த வீடியோ நீங்கள் எவ்வளோ நேரம் பார்ப்பீங்கன்னு தெரியல. பட் அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எத்தனை பேர் நம்ம என்ன மாதிரி அடி வாங்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய் see you. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஏன் சீப்பை வச்சு பேசிட்டு இருக்கிறேன், ஷிட், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ், நான் இந்த வீடியோவை தெளிவாக எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தேன்னா நான் நிறைய பாயிண்ட்ஸாக சொல்லியிருப்பேன். இன்னும் நிறைய இருக்குது இந்த தேட்டர்ஸ்லாம் பற்றி. பட் நான் ரேண்டாக போடணும்னு எனக்கு வேறு வழியால் நான் புலம்பி ஆகணும் தான். உங்ககிட்ட பாயிண்ட் இல்லாமல் ஸ்கிரிப்ட் இல்லாமல் நான் புலம்புறேன். ஸோ அவ்வளோதாங்க, என்னால் இதுக்கு மேலே பேச முடியல. டாடா பாய் see you. தேட்டர்ஸ் கொஞ்சமாக திருந்துங்க, படத்தை ஃபுல்லாக ஓட விடுங்க, கொஞ்சமாக திருந்துங்க. கொடுக்குற காசுக்கு ஃபுல் படத்தை போட்டு காட்டுங்க. என்ன ஆகிட போகுது? ஃபஸ்ட்டு ஷோ கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ஷோலாம் லைனாக கரெக்டாக ஓடும். ட்ரை பண்ணுங்க கொஞ்சமாவது. அடுத்த தடவை இந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகே, நான் வரேன், என் ஆளை விடுங்க.